வெல்கம் டு சோடா புட்டி. சோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ரெபல் மூன் படத்தோட பார்ட் 2 ரிலீஸ் ஆக போகுது. நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. தமிழ் டப்பிங்ல இருக்க போகுது. சோ பார்ட் 1 ஓட ஒரு குட்டி ரீகேப் தான். சோ பார்ட் 1 பார்த்தவங்களுக்கு இதெல்லாம் நடந்துச்சுல அப்படின்ற மாதிரி குட்டி ரீகாலா இருக்கும். இல்லப்பா நான் பார்ட் 1 பார்க்கல, ஸ்ட்ரைட்டா பார்ட் 2 பார்க்க போறேன் அப்படின்றவங்களுக்கு இதுதான் கதையா, இவதான் ஹீரோயினா, இவன் தான் இல்லனா, இதுதான் கதை நடந்திருக்கான்ற மாதிரி ஒரு குட்டி ஐடியா கிடைக்கும். சோ அப்படியே நீங்க ஸ்ட்ரைட்டா பார்ட் 2 போயிடலாம். ஏன்னா பார்ட் 1 சில பேருக்கு பெருசா செட் ஆகல. ஏன்னா வெறும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். பார்ட் 2ல தான் கதையே ஸ்டார்ட் ஆக போகுது. சோ பார்ட் 1ல இதுதான்ப்பா வேர்ல்டு, இதுதான் பிரச்சனைன்ற மாதிரி செட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. சோ பார்ட் 2ல இருந்து பிரச்சனைகள் பெருசா ஆக போகுது. ஆக்ஷன் சம்பவங்கள்லாம் அதுல நிறைய இருக்க போகுது. சோ பார்ட் 1ல என்ன நடந்துச்சுன்ற மாதிரி ஒரு குட்டி ரீகேப்பா ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. ஃபர்ஸ்ட் இந்த கதையோட ஸ்டார்டிங் என்னன்னா, மதர் வேர்ல்ட் அப்படிங்கிறவங்க தான் மொத்த இடத்தையுமே ஆட்சி செய்யறது. இருக்கிற போற வழியில என்ன இருந்தாலும் எல்லாரும் அடிச்சு போட்டு ஜெயிச்சு அவங்க தான் மொத்த கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க. சோ அதனால காண்டான ஒருத்தவங்க ராஜா ராணியை போட்டு தள்ள, மதர் வேர்ல்டே இப்ப ராஜா ராணி இல்லாம இருக்கா, அப்ப நாமளும் அவங்களை எதிர்த்து சண்டை செஞ்சு அவங்களை அழிக்கலாம்னு சொல்லி ஏகப்பட்ட அந்த புரட்சியாளர்கள் எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டைம்ல மதர் வேர்ல்ட இப்ப புதுசா ஆட்சி செய்ய வரான். அவன் இன்னும் கொடுமைக்காரன். அவன் என்ன பண்றான், அவனோட படை தளபதியை அனுப்பி மத்த எல்லாரும் இந்த புரட்சியாளர்கள் எல்லாம் யாரெல்லாம் இருக்காங்களோ கண்டுபிடிச்சு அவங்களை வேரோட வெட்டி சாச்சிடு, அவனுக்கு இல்லாம செஞ்சுட்டா நாம தான்டா மொத்த ராஜ்யத்தையும் ஆளலாம், இருக்கிற கொடுமை எல்லாத்தையும் செய்யலான்ற மாதிரி தளபதி அனுப்பி எல்லா இடத்தையும் மொத்தமா அவங்க சுரண்டி எடுக்கிறது, மொத்தமா சண்டை செஞ்சு காலி பண்றதுக்குன்னே அவன் தளபதியை டீமா அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கான். சோ இந்த மதர் வேர்ல்டு தான் மெயின் வில்லனுங்க, அவனுங்க தான் எல்லாருமே அழிக்க போறானுங்க. இப்ப அப்படியே ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. சோ இந்த கிராமத்துல தான் ஹீரோயின் இருக்கா. அவளுடைய பழைய வாழ்க்கை ஒண்ணு இருக்குது. பட் அதெல்லாம் வேணாம்னு இப்ப கிராமத்துல நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கா. இவளை பத்தி தெரிஞ்ச ஒருத்தர் இந்த கிராமத்துல இருக்கிறாங்க. இங்க பாரு, இந்த வாழ்க்கையோட செட் ஆயிட்டு இங்கே கல்யாணம் பண்ணி நிம்மதியா இருன்ற மாதிரி அவர் சொல்ல, இப்ப அடுத்த நாள் தான் வில்லங்கம் ஸ்டார்ட். இந்த மதர் வேர்ல்ட சேர்ந்தவங்க இந்த கிராமத்துக்கு என்ட்ரி ஆக இவளுக்கு அல்ல, ஐயோ அவனுக்கு வந்துட்டானுங்களா, இந்த மொத்த கிராமத்தையும் அழிக்காம விட மாட்டாங்கன்னு அதுக்குள்ள ஒரு குட்டி மீட்டிங். அவனுக்கு இன்னும் உள்ள வந்து மீட் பண்றதுக்குள்ள இவங்க ஒரு குட்டி மீட்டிங்கை போட்டு அவ சொல்றா, அதை பாரு மதர் வேர்ல்ட சேர்ந்தவங்க இங்க வந்தாங்கன்னா நமக்கே இங்க அறுவடை செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல, தானியங்கள்லாம் எதுவும் இல்ல, நாமளே இங்க பஞ்சத்துல தான் இருக்கும்ன்ற மாதிரி பில்டப் கொடுத்து அவங்களை சமாளிச்சு அனுப்பிச்சிருங்க, அவங்க கூட சண்டை செய்யாதீங்கன்ற மாதிரி ஹீரோயின் அவங்களுக்கு தெரியும். ஹீரோயினுக்கு முன்கூட்டியே அவங்களை பத்தி எல்லாமே தெரியும். அது நடுவில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி சண்டை செய்யாதீங்க, இப்போதைக்கு நம்மளே கஷ்டத்துல இருக்கோன்ற மாதிரி சொல்லி அனுப்பிருங்கன்ற மாதிரி ஐடியாவை கொடுக்குறான். இந்த கிராமத்தை சேர்ந்த இன்னொருத்தன் அவன் தான் ஹீரோயின் கூட சுத்திட்டு இருப்பான், ஃப்ரெண்டுன்னே வச்சுக்கலாமே. அவன் இந்த கிராமத்து ஹெட் கிட்ட, இங்க பாருங்க நாம இந்த புரட்சியாளர்களுக்கு தானியத்தை வித்து காசு பாக்குறோம், அவங்களுக்கு விக்கிறதுக்கு இந்த மதர் வேர்ல்டு சேர்ந்தவங்களுக்கே வித்து நாம அவங்க கூட பார்ட்னர்ஸா இல்லாம, இது பார்ட்னர்ஸா, டேய் அவனுக்கு குடும்பக்காரனுங்கடா, அவனுக்கு உங்ககிட்ட பேரம் பேசலாம் வரல, மொத்தமா அடிச்சு புடுங்க வந்திருக்காங்கடா, புரிஞ்சுக்கோங்கடான்னு ஹீரோயின் சொல்றதை யாரும் கேட்கல. சரி கிராமத்து எட்டு குழப்பத்தோட சரி வரட்டும் என்னன்னு பேசி முடிவு பண்ணுவோம்னு வில்லனை வெல்கம் பண்றாங்க. சோ வில்லனும் நான்ப்பா செழிப்பா இருக்கீங்க போலயே, கிராமத்துல இருக்கவங்க நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கீங்க போலன்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா விஷயத்த சொல்றான். சரி எங்க வீரர்களுக்கு தானியங்கள்லாம் தேவைப்படுதுப்பா, நீங்க அறுவடை செஞ்சு எங்கிட்ட குடுக்குறீங்களா, நம்ம டீலிங்க்கு வருவோமான்னு சொல்லி பேச, இந்த கிராமத்து ஹெட் ஏங்க எங்களுக்கே ஒண்ணும் இல்லைங்க, நாங்களே கஷ்டத்துல இருக்கோங்கன்னு அவர் சொல்றத அதுக்குள்ள இந்த முந்திரி ஓட்ட மாதிரி இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு எங்க கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எடுத்து வச்சிருப்போம், அதை வேணா நாங்க உங்களுக்கு காசு கொடுக்குறோம்ன்ற மாதிரி அவன் சொல்ல, அப்ப வில்லனுக்கு டென்ஷன் ஆகுது. ஏண்டா கிராமத்து ஹெட் எதுவுமே இல்ல, நாங்களே கஷ்டத்துல இருக்கோம்ன்றான், நீ என்ன சொல்ற எக்ஸ்ட்ராவா சேமிச்சு வச்சிருப்போம், அதை தேவைப்பட்டா கஷ்டமான டைம்ல யூஸ் பண்ணுவோங்கிற, யார் சொல்றத நான் நம்புறது, அப்ப என்கிட்ட பொய் சொல்றீங்களா, பொய் சொன்னா எனக்கு பிடிக்காதே அப்படின்னு வில்லங்காரன் கிராமத்து ஹெட்ட போட்டு தள்ளிவிட்டு லைட்டா அவங்க எல்லாருக்கும் பயத்தை ஏற்படுத்தி விட்டு, இங்க பாருங்க அடுத்து உங்களுக்கு 9 வாரம் டைம் தரேன், அதுக்குள்ள நீங்க மொத்தமா அறுவடை செஞ்சு மொத்த தானியத்தையும் எங்ககிட்ட கொடுத்துடணுமா, அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்க வேலை, அந்த வேலையை ஒழுங்கா செஞ்சீங்கன்னா உசுரோட இருக்கலாம், இல்லன்னா அவ்வளவுதான் ஊர் தெரியாம அடிச்சு போடுவோம்டா, உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறேன், எங்க ஆளுங்களை கொஞ்சம் பேரை விட்டுட்டு போறேன், அடுத்து 9 வாரம் கழிச்சு நீங்க என்ன செஞ்சு கிழிச்சிருக்கீங்கன்னு பாக்க வரேன்னு அவன் சொல்லிட்டு கிளம்புறான். இப்ப கிராமத்து ஹெட்ட போட்டு தள்ளனால இவங்களுக்கும் லைட்டா பயம் வந்துருச்சு, ஹீரோயினி இந்த இடத்த விட்டு கிளம்பலாம்னு இருக்க. அப்ப ஹீரோயினை பத்தி தெரிஞ்ச ஒருத்தர், ஏமா உன்னோட ஹெல்ப் இப்ப தேவைப்படுதுமா, நீ மத்த புரட்சியாளர்கள் இந்த மதர் வேர்ல்டு அழிக்கணும்னு சொல்லி காத்துட்டு இருக்காங்களே அவங்களை டீம் அப் ஆக சேர்த்து இந்த மதர் வேர்ல்டுக்கு எதிராக போர் செய்ய அப்படின்னு அவர் ஐடியா கொடுக்க, ஓகே நான் போய் மத்த ஹீரோஸ் எல்லாம் கூட்டிட்டு இவங்க கூட சண்டை செய்யலாம், ஆனா நான் கூட்டிட்டு வந்தவங்க எல்லாம் அவங்க கிட்ட தோத்து போய் செத்து போயிட்டாங்கன்னா அந்த குற்ற உணர்ச்சி என்னால தாங்கிக்க முடியாது, நான் கிளம்புறேன், இந்த பிரச்சனையே வேணா நான் கிளம்புறேன்ற மாதிரி அவ கிளம்ப பாக்குறா. இப்ப இந்த மதர் வேர்ல்டு சேர்ந்த ஆளுங்க எல்லாம் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கல்ல, இவங்க ஒழுங்கா வேலை செய்யறாங்களா இல்லையான்னு செக் பண்றதுக்காக கூடவே ஒரு ரோபோவும் அமைச்சிருப்பாங்க. இதுவுமே எடுபடி வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த ஊர்ல இருக்கிற இந்த சின்ன பொண்ணு இந்த ரோபோ கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுக்குது, ஏய் நீ ரொம்ப நல்ல ரோபோ போலேன்ற மாதிரி கொஞ்சம் லைட்டா ஃப்ரெண்ட்ஷிப்பை கிரியேட் பண்ணுது. இந்த ஹீரோயின் வேணாம்பா இந்த கிராமத்தோட நான் கிளம்புறேன்ற மாதிரி அவ கிளம்ப ரெடியாவ, இந்த பொண்ணு அந்த ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து, ஏய் என்ன ஓவரா பண்ற,
அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அதை வம்பிழுத்து அவளை இன்னைக்கு காலி பண்ணணும், அவளை இன்னைக்கு நம்ம இஷ்டத்துக்கு அனுபவிக்கணும்ன்ற மாதிரி பிளான போட்டு அவளை மொத்தமா புடிச்சு வைக்க நம்ம ஹீரோயினுக்கு அவள் தான் டென்ஷன் ஆகுது. சண்டை வேணாம் கிளம்பலான்னு இருந்தேன், சண்டை செய்யணும்னு தேவையில்லாம இழுத்துக்கிட்டீங்கன்னு போட்டு எல்லாருமே புரட்டி எடுத்துக்கிட்டு அந்த ரோபோ வர, ஏ ரோபோ நீ என்னோட எடுபடி தானே இவளை போட்டு தள்ளுறான்னா, அவ என் ஃப்ரெண்டுடா அவ மேலே கை வைக்கிறியான்னு அந்த குட்டி பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி அவனையே போட்டு தள்ளுது. இந்த ரோபோ நல்லவனாயிடுது. சோ இப்ப இந்த ஹீரோயின் வேற வழி இல்ல, இவனுக்கு ஆளுங்களை போட்டு தள்ளிட்டோம், நமக்கு இன்னும் 9 வாரம் டைம் இருக்குது, அதுக்குள்ள மத்த கிரகத்துல இருக்கிற ஆளுங்களா நான் கூட்டிட்டு வந்து நாம ஒரு டீமை ரெடி பண்ணி மதர் வேர்ல்டுக்கு எதிராக சண்டை செய்ய ஸ்டார்ட் பண்ண போறோம்னு ஹீரோயின் டீமை ரெடி பண்ண கிளம்புறான். இப்ப இந்த கிராமத்திலேயே ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான்னு சொன்னல, அவன் தான் இந்த புரட்சியாளர்களுக்கு எல்லாம் தானியத்தை வித்து காசு வாங்கியிருக்கான். சோ அந்த கான்டாக்ட் இவனுக்கு இருக்குது. வா உனக்கு தான் தெரிஞ்சவங்க இருப்பாங்கல்ல, சோ அது மூலியமா புரட்சியாளர்களை மீட் பண்ணி நமக்கு ஹெல்ப் தேவைப்படுது, மதர் வேர்ல்டு அழிக்கணும்னு சொன்னா அவங்களும் கூட சேர்ந்துப்பாங்கன்னு இப்ப டீமை ரெடி பண்ண ஹீரோயினும் ஃப்ரெண்டும் கிளம்புறாங்க. அப்பதான் இவன் கேக்குறான், அவங்க ஏன் நீ ரொம்ப கொடுமைக்காரங்கன்னு சொல்ற, ஒருவேளை நம்ம கிட்ட பார்ட்னர்ஷிப்பா இருந்து நம்ம தானியம் கொடுத்தா அவங்க காசு கொடுப்பாங்கல்ல அப்படின்னு இவன் கேட்டா, டேய் இன்னும் புரியலையா, உனக்கு சொல்லிட்டா நானும் மதர் வேர்ல்ட சேர்ந்தவ தான், அவங்க கொடுத்த ட்ரைனிங் எல்லாத்தையும் அனுபவிச்சு அவங்க சொல்றவங்க எல்லாம் போட்டு தள்ளனவதான் நானு, எனக்கு அவங்கள பத்தி நல்லா தெரியும்னு ஹீரோயினோட பிளாஷ்பேக்க சொல்றா. இவ சின்ன பொண்ணா இருக்கும்போது அவங்க இடத்த மொத்தமா அழிச்சு விட்டு இந்த மதர் வேர்ல்ட சேர்ந்தவங்களோட வேலையே மத்த எல்லாரையுமே அழிச்சு விட்டு மொத்தமா இல்லாம செய்யறதுதான். சோ சின்ன பொண்ணுன்றதுனால என்ன அவங்க கூட கூட்டிட்டு போய் எனக்கும் பிராக்டிஸ கொடுத்து அவங்களோட பயிற்சி எல்லாம் எப்படி இருக்கும்னா, சுத்தமா இந்த பாசம் நேசம் அதெல்லாம் தூக்கி போட்டுரு, கொல்லணும் வெட்டி சாய்க்கணும், இது மட்டும் தான் வெறித்தனமா கொடுப்பாங்க. இந்த பாசம் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஒரு மண்ணாங்கட்டியும் நமக்கு சொல்லி தர மாட்டாங்க. சோ எல்லாருமே போட்டு தள்ளணுன்ற ஒரு விஷயத்துக்கு என்ன ட்ரைனிங் பண்ணி நானும் வெறித்தனமா எல்லாரையும் அழிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துல எனக்கும் காதல் வந்து அவன் இறந்து போக, ஐயோ நாம இப்ப அவங்கள ஒருத்தனா மாதிரி மதர் வேர்ல்டுக்காக சப்போர்ட் பண்ணி எல்லாருமே அழிச்சிட்டு இருக்கோமேன்ற விஷயம் எனக்கே அப்புறம் தான் புரிஞ்சு அது வேணாம்னு வெளியே வந்துட்டேன். சோ இந்த வாழ்க்கை வேணாம் தான் கிராமத்துக்கு வந்தேன். இப்ப திரும்பி மதர் வேர்ல்ட சேர்ந்தவங்க வந்துட்டாங்க, நான் அவனுங்க டீம்ல இப்ப இருந்திருந்தேன்னா உங்க கிராமத்தை சும்மா விட்டுருக்க மாட்டேன், அழிச்சிருப்பேன். இப்ப புரியுதா ஏன் அவனுங்க அழிப்பானுங்கன்னு நான் அவ்வளவு தடவை தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன்றது புரியுதா, வா நம்ம டீமை ரெடி பண்ணி அவங்க கூட சண்டை செய்யணும்னு சொல்லி இப்ப டீமை ரெடி பண்ண போறாங்க. இங்க ஒருத்தன் இந்த பவுண்டி ஹண்டர், இவன் வந்து காசு வாங்கிட்டானா எந்த வேலை தானே செய்வாங்க, கிரகத்தை விட்டு கிரகத்தை கூட்டு போறது, யார வேணாலும் காட்டி கொடுக்கறது, யார்கிட்ட வேணாலும் கான்டாக்டை ஏற்படுத்துறதுன்ற ஒரு பவுண்டி ஹண்டரை கண்டுபிடிக்கிறாங்க. சோ இவன் மூலியமா தான் தானியங்கள்லாம் புரட்சியாளர்களுக்கு வித்துருக்கான். சோ வா இப்ப எங்களுக்கு மத்த புரட்சியாளர்களை எங்களுக்கு காட்டு, சோ அவங்க கிட்ட நாங்க பேசி எங்க டீமை பாக்குறோம்னு ஹீரோயின் கேட்க, சரி வாங்க காசுக்காக நான் எந்த வேணாலும் செய்வேன்னு இவனுமே இப்ப இந்த டீம்ல இப்போதைக்கு தற்காலிகமா சேர்ந்து புரட்சியாளர்களை காட்ட இவன் அவன் வண்டியில கூட்டிட்டு போறான். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் இருக்கான்பா, அவன் வந்து இப்ப அடிமையா இருக்கான், ஆனா அவனுமே சண்டை செய்யறவன் தான் சொல்லி அவன் கிட்ட கூட்டு போக, அவன் வந்து இப்போ ஒரு முதலாளி கிட்ட வாங்கின கடனுக்காக அவன் அடிமையா எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கான். சோ இப்போதைக்கு அவனை நம்ம டீம்ல சேர்த்துக்கிட்டோம்னா அவன் சண்டை செய்ய தயாரா இருப்பான்னு அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை கொடுக்க, அந்த முதலாளி இங்க ஒரு பறவை இருக்குது அது ஓவரா திமிரிட்டு இருக்குது, அந்த பறவையை இவன் கண்ட்ரோல் பண்ணிட்டான்னா அதை கண்ட்ரோல் பண்ணி என்கிட்ட சொல்லி கொடுத்துட்டான்னா நான் அவனை விட்டுறேன் அப்படின்னு சொல்ல, இப்ப வாங்க நான் அந்த பறவையை கண்ட்ரோல் பண்றேன்னு வாடா அப்படின்னு சொல்லி அந்த பறவை கூட சண்டை செஞ்சு, சண்டைலாம் இல்ல கிட்டத்தட்ட அது கூட ஜம்ப் பண்ணி அதை கண்ட்ரோல் எடுத்து, இந்தாங்க இனிமேல் இவன் பேச்ச கேட்பான்ற மாதிரி அந்த பறவையை அந்த முதலாளி கிட்ட கொடுத்துட்டு இவனும் இந்த புரட்சியாளர்கள் டீம்ல சேர்றான். ஆக்சுவலா அவன் சேர போறதுக்கு முன்னாடி அந்த முதலாளியை போட்டு தள்ளுன்றதான் பறவை கிட்ட சொன்னது. இப்ப அந்த பறவையும் விடுதலை ஆகணும்னு இவனுக்கு புரிஞ்சிருச்சு. சோ சொன்ன மாதிரியே அந்த பறவை அந்த முதலாளியை போட்டு தள்ளி, அப்பாடா நானும் கிளம்புறேன் நீ நிம்மதியா கிளம்புன்ற மாதிரி பறவைக்கு சிக்னலை கொடுத்துட்டு இவனும் இந்த டீம்ல சேர்ந்துட்டான். இப்ப முதல் ஆளு டீம்ல சேர்ந்தாச்சு. அதுக்குள்ள நம்ம வில்லன் இந்த புரட்சியாளர்கள்லாம் இருக்கானுங்களாமே, ஒருத்தனும் ஒரு ஏரியாவில் இருக்கானுங்களாமே, அவனுங்கெல்லாம் கண்டுபிடிச்சு போட்டு தள்ளணும்னு கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்க ட்ரை பண்றான். சோ அப்படி யாராச்சும் புரட்சியாளர்கள் இருந்தாங்கன்னா அவங்க ஒருத்தரையா போட்டு தள்ளிக்கிட்டே வரான். இப்போ ஒருத்தர் டீமை சேர்த்தாச்சு, இன்னொருத்தர் டீமுக்கு சேர்க்க போனோம். சோ இவ வந்து இவ மிகப்பெரிய சண்டைக்காரி, இப்ப பாரு எக்ஸாம்பிளுக்குன்ற மாதிரி அவ நடக்கிற ஒரு சீனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க சிலந்தி மாதிரி இருக்கிற ஒருத்தி எல்லா குழந்தைகளையும் எடுத்து வச்சுக்கிறா. குழந்தைய கொடுத்துரு அவங்க அம்மா கிட்ட கொடுத்துருன்னா, இந்த இடம் எங்களோட இடமா இருந்துச்சு, இவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் விஷம் ஓவர் ஆகி என்னால இப்ப குழந்தையே பெத்துக்க முடியாது, என்னோட முட்டைகள்லாம் இல்லாத அளவுக்கு இவன் வாழ்க்கையே வீணா போச்சு, அதனால இவங்களுக்கும் குழந்தை இருக்க கூடாது, எல்லா குழந்தையும் ஒருத்தரை விடாம நான் கொல்லுவேன்னு அந்த சிலந்தி ஓவரா வாய் பேச, வாடி சண்டைக்கு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அந்த குழந்தையும் காப்பாத்தி விட்டுறா. ஆஹா குழந்தை மேல நல்ல உள்ளத்தோட இருக்கா, அதை விட நல்லா சண்டை செய்யறா, நீ எங்க டீமுக்கு தேவைன்னு இப்ப 2வது ஆளை சேர்த்தாச்சு டீமுக்குள்ள. அடுத்து 3வது ஆல்ரெடி இந்த மதர் வேர்ல்டுக்கு எதிராக சண்டை செஞ்ச ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் செம்ம டேலண்ட் சொல்லி பில்டப் எல்லாம் கொடுத்து அங்க போய் பார்த்தா அவன் பிச்சைக்கார மாதிரி படுத்து கிடக்குறான். அவனை குளிப்பாட்டி வாங்க எங்க டீம்ல சேருங்கன்னா முடியாது, ஆல்ரெடி எங்க டீமா போய் அவனுக்கு கூட சண்டை செஞ்சு அவனுக்கிட்ட சரணடைஞ்சிட்டேன்,
அதுக்கப்புறம் தான் அவனுங்க என் டீம்ல இருக்க எல்லாரையுமே போட்டு தள்ளி என்ன மட்டும் உயிரோட விட்டு அவங்க எல்லாரையுமே கொல்றதுக்கு நான் தான் காரணமாயிட்டேன்ற மாதிரி குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கிட்டாங்க. நான் செஞ்ச பாவத்துல இருந்து வெளியே வரவே எனக்கு டைம் இல்ல, அதனால என்னால உங்க கூட சேரவே முடியாதுன்னு அவன் எவ்வளவு சொல்லியும், சரி நீங்க செஞ்ச தப்புக்கு பிராய்ச்சித்த தடவை ஒரு சான்ஸ் இருக்குது, மறுபடியும் நாங்க சண்டை செய்யறோம், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நீங்க அந்த பாவத்தை கழிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல இவனும் சேர்ந்துதான் இப்ப 3 பேர் டீம்ல சேர்ந்தாச்சு. இப்ப நம்ம வில்லனுக்கு இந்த புரட்சியாளர்கள் இருக்கிற இடம்லாம் தெரிஞ்சு போச்சு. அப்படி தகவல் கொடுத்த ஒருத்தனை, ஓஹோ சார் நீங்க தான் புரட்சியாளர்களோட கான்டாக்ட் இருந்ததா, நீங்க தான் நம்ம டீடைல்ஸ் எல்லாம் நீங்க ஷேர் பண்றதா, வாங்க உங்களை போட்டு தள்ளுறன்னு அவனை காலி பண்ணி விட்டு இப்ப புரட்சியாளர்கள் இருக்கிற இடம் நம்ம வில்லனுக்கும் தெரிஞ்சு போச்சு. அவனுமே அந்த இடத்தை நோக்கி வர போறான். இந்த ஆக்டோபஸ் மாதிரி இருக்கிற இவன் கிட்ட நம்ம ஹீரோயின் வந்து இவன் தான் பாத்தீங்கன்னா புரட்சியாளர்கள் எல்லாருக்கும் வந்து இடத்த கொடுத்திருப்பான், நீங்க இங்க தங்கிக்கலாம் ஏன்னா நல்லதுதான் செய்றீங்கன்ற மாதிரி இடத்த கொடுத்திருப்பான். சோ நம்ம ஒருத்தரா இனிமேல் டீம் சேர்த்தா வேலைக்காவது மிகப்பெரிய ஆளுங்க இந்த ஆயுதங்கள்லாம் இருக்கிற டீம் வேணும்னு சொல்லி சோ அந்த டீமுக்காக தான் பார்க்க வந்திருப்பாங்க. ஏன்னா இந்த ஆக்டோபஸ் காரன் தான் அவன் இடத்துல இவங்க எல்லாம் தங்கத்துக்கு அனுமதி கொடுத்திருப்பான். சோ ஹீரோயின் இந்த விஷயத்தை சொல்லி அந்த புரட்சியாளர்களை பார்க்க போகும்போது அப்பதான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவன் வந்து என்ன சொல்லியிருப்பானா, டேய் நீங்க தானே எங்க தானியங்கள்லாம் வாங்கிட்டீங்க, இப்ப எங்களுக்கு நீங்க தேவைப்படுறீங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னா, ஏண்டா தானியத்தை எங்களுக்கு ஓசியா கொடுத்த காசு வாங்கிட்டு தானே கொடுத்த, அந்த டீலிங் சரியா போச்சுறான்னு சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோயின் உள்ள வந்து, ஏண்டா புரட்சியாளர்கள் நாங்க தானியம் வித்தோன்ற விஷயம் தெரிஞ்சுதான் மதர்வேல்ட சேர்ந்தவங்க என் கிராமத்துக்கே வந்து, ஓஹோ மத்தவங்களுக்கு விக்கிற அளவுக்கு உங்ககிட்ட தானியங்கள் அதிகமா இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து எங்க கிராமத்தையே மொத்தமா கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்கடா. இப்ப நீங்க வந்து சண்டை செஞ்சா மட்டும்தான் எங்களையும் காப்பாத்திக்க முடியும், உங்களையும் காப்பாற்ற முடியும், அடுத்து உங்களையும் தேடி வருவாங்கன்னு சொல்ல, ஓகே நல்ல காரணத்துக்காக தானே சொல்றாங்க, இவங்களுமே சண்டை தானே செய்யறாங்க, நாம எல்லாரும் டீமை பாகி அந்த வில்லனை முதல்ல போட்டு தள்ளுவோம்னு மொத்தமா இப்ப டீமை பாக நம்ம வில்லனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. இந்த ஆக்டோபஸ் காரனை முதல்ல போட்டு தள்ளி, ஏண்டா மதர் வேர்ல்டுக்கு எதிராக ஒருத்தன் இருக்கான்னா அவனை நீ விரட்டி விடுறதை விட்டுவிட்டு நீ உன் இடத்துலயே தங்க வச்சு என்னையே எதிராக நீ ஆளுங்களை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க, எவ்வளவு அதுப்பு இருக்கும், உன்ன மாதிரி ஆளுங்க தானே எங்க ராஜாவே போட்டு தள்ளிருக்கிறாங்க. சோ அதனாலதான் நாங்க இன்னும் கொடுமைக்காரங்களா நடந்துக்கிறோம், நாங்க நல்லவங்கடா, பட் எங்களை குடும்பக்காரனா ஏன்டா ஆக்குறீங்க, ஏன்டா புரட்சியாளர்களும் வாழ விடுறீங்க, போட்டு தள்ளணும்டா அப்படின்னு சொல்லி ஆக்டோபஸ் காரனையும் அழிச்சு விட்டு இப்ப வில்லன் இந்த மெயின் கேங்க தேடிக்கிட்டு இருக்கான். இப்ப இந்த பவுண்டி என்ட்ரு ஓப்பனிங் இருந்தான்ல அவன் தான் எல்லாரையுமே காமிச்சிட்டு இருந்தால ஒரு இடத்துல இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்க ஒருத்தரையா கூட்டிட்டு போனோம்ல. சோ இப்ப எல்லாரும் ஒண்ணு சேரும் போது வில்லனுக்கு போன் போட்டு அவனையும் கூப்பிட்டு விட்டு, வாங்க சார் நாங்க மொத்த டீம் இப்ப ரெடி, புரட்சியாளர்கள் இருக்காங்க, ஹீரோயின் இருக்கா, அது இல்லாம ஹீரோயினோட ஃப்ரெண்டு விவசாயி இருக்கான், மொத்த கிராமத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க, நீங்க விட்டு வச்ச குறையா இருக்கிற தளபதி இருக்கான், இப்படி எல்லாரையும் மொத்தமா அவன் விலைக்கு போட்டு கொடுக்க, அப்புறம் தான் டேய் துரோகி இவ்வளவு நேரம் காசுக்காக நாங்க காசு கொடுக்குறோம் தானே சொன்னோம், கடைசியில எங்களை மாட்டி விட்டியன்னா, நான் ஒருத்தரை மாட்டி விடலாம் தான் பார்த்தேன், ஒட்டு மொத்தமா சிக்க போறீங்கன்னு அப்புறம் தான் உங்க பிளான் தெரிஞ்சு, அதனால வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா மொத்தமா வில்லங்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னேன்னு இப்ப வில்லங்கிட்ட மொத்த டீமையும் மாட்டி விட்டான். இந்த விவசாயியும் வெறுப்பேத்தி, ஏண்டா இவங்க எல்லாம் சண்டை செய்யறவங்க, நீ விவசாயம் பாக்குறவங்க தானே, நீ எதுக்கு தேவையில்லாம் பிரச்சனைக்கு வர, சோ இப்பல இருந்தே அழிக்க ஆரம்பி, இந்த ஹீரோயினை முதல்ல போட்டு தள்ளுன்னு அவங்க கிட்ட அந்த ஆயுதத்தை கொடுத்து இதை கரெக்டா அழுத்துனா அவ கழுத்துல வந்து ஊசி பாஞ்சு அவ செத்துருவா. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணு, ஃபர்ஸ்ட் கொலையை பண்றான் அப்படின்னு கொடுத்ததும் அவன் ஒரு செகண்ட் யோசிச்சு நாம ஹீரோயினை காப்பாத்தணும், ஹீரோயினை ரிலீஸ் பண்ணி விட்டு அவனை போட்டு தள்ள இந்த துரோகம் செஞ்ச அவனை காலி பண்ண, ஹீரோயினும் ரிலீஸ் ஆயிட்டா, ஒய்யால வாடா இன்னைக்கு சண்டை தாண்டான்னு சொல்லி எல்லாரையும் ரிலீஸ் பண்ணி அங்க ஒட்டு மொத்தமா மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் சம்பவங்கள் நடக்குது. சோ பெரிய ஃபைட், இது வரைக்கும் குட்டி குட்டி ஃபைட்டா தான் காமிச்சிருந்தாங்க. சோ இதுதான் பெரிய ஃபைட் நடந்து எல்லாருமே அடிச்சு நவுத்தி காலி பண்ணி அதுக்கப்புறம் இப்ப சண்டையை செஞ்சு வில்லனை காலி பண்ணி விட்டாங்க. சோ இப்பதான் அந்த டீமுக்கே ஒரு நம்பிக்கை வந்துருக்குது, ஏய் நாம செஞ்சது ஒரு மிகப்பெரிய சண்டை, சண்டையா இருந்தாலும் தளபதியவே நம்ம அட்டாக் பண்றோம், இப்ப அவனுக்கு கீழே இருக்கவங்க எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம சின்ன டீம் அவங்களுக்கு தெரியாது, ஓ தளபதி மேலே கை வைக்கிறாங்கன்னா அவனுக்கு பெரிய ஆள் தான் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை ஏற்படுத்திட்டோம். இது நம்ம கிடைச்ச வெற்றி. இதே மாதிரி அடுத்தவனுக்கு திரும்பி வந்தாங்கன்னா நம்மளோட அட்டாக் இன்னும் பெருசா இருக்கணும், அதுக்கு நாம இன்னும் பெரிய லெவல்ல பிளான் பண்ணணும்ன்ற மாதிரி இப்ப இவங்க அட்டாக்க சந்தோஷமா முடிச்சிருக்காங்க. இந்த பக்கம் இந்த வில்லன் செத்துட்டான்னு பார்த்தா அவன் டேமேஜ் தான் ஆயிருக்கான், இன்னும் சாவல, அவனுக்கு எல்லா கனெக்ஷனையும் கொடுத்து அவனை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி கடைசியில அவனுமே உசுரோட தான் இருக்கான். அவன் இந்த விஷயத்த சொல்றான், எங்க நம்ம டீம்ல நீங்க பயிற்சி எல்லாம் கொடுத்தீங்களே அவ உங்களுக்கு எதிரா இப்ப சண்டை செய்ய போறா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதும், நம்ம டீம்ல சக்தி வாய்ந்தவளா இருந்த அவ நம்மள அழிக்கிறதுக்காக கிளம்பி இருக்காளா, டேய் இதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்குடா, நீ என்ன பண்ற ஒழுங்கா அவளை அழிச்சு போடுற, மொத்த பேரையும் காலி பண்றேன்னு சொல்லி நம்ம தளபதிக்கு வேலையை கொடுக்க தளபதி டென்ஷனோட கத்துறதோட படத்தை முடிக்கிறாங்க. சோ இந்த பார்ட்ல அதாவது இப்ப பார்ட் 2ல பாத்தீங்கன்னா ஹீரோயின் அவ ஒரு டீமை ரெடி பண்ணி வச்சிருக்கா, அவ கிராமத்துக்கு ரிட்டர்ன் ஆயிட்டா. சோ அந்த கிராமத்துல இப்ப அந்த ரோபோவும் நல்லது செய்யற ரோபோ இவங்க டீம்ல அந்த ரோபோவும் சேர்ந்துக்குது. இப்ப இவங்க எல்லாரும் மதர்வேல்ல இருக்க தளபதி மேலேயே கையை வச்சதுனால அவனுங்க திரும்பி இப்ப வெறி கொண்டு வருவானுங்க. சோ அவனுங்களுக்கு எதிராக போர் செய்யணும், அந்த கிராமத்தையும் காப்பாற்றணும், அது இல்லாம மதர்வேல்டு கதையுமே முடிக்க ஆரம்பிக்கணும். இதுக்கப்புறம் நடக்க போற ஆக்ஷன் சம்பவங்கள் தான் பார்ட்
பார்ட் 2ல இருக்கும். சோ பார்ட் 1 சிம்பிளா தான் இருந்துச்சு, நம்ம பார்த்த கதைகளா தான் இருந்துச்சு. சோ பார்ட் 2ல இருந்து இன்னுமே இந்த கதை டெப்தா எல்லா கேரக்டர்ஸும் மனசுல பதிகிற மாதிரி கொண்டு போவாங்கன்னு நம்புறோம். ஏன்னா இதுல பெருசா எந்த கேரக்டர்ஸும் மைண்ட்ல நிக்கல, இவங்க அவங்க இவங்க அப்படின்ற மாதிரி தான் காமிச்சு விட்டாங்க. சோ பார்ட் 2ல இருந்து பெரிய ஆக்ஷன் சம்பவங்களா இருக்க போகுதுன்றத நம்புவோம். சோ பார்ட் 2 ட்ரெய்லர் செம்மையா இருந்துச்சு. நாளைக்கு இந்த படத்தையும் பார்த்து அதுக்கு ரிவ்யூ போடுவோம். சோ நீங்களும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் மறக்காம சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. டாடா பை.